அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன கோவில் பார்த்திங்கன்னா, வியாழ சோமேஸ்வரன் கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது சங்கரபாணி கோவிலுக்கு மிக அருகில் இருக்குது. இது வந்து வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் சந்திர பகவானும் மற்றும் குரு பகவானும் வழிபட்டதால் வியாழ சோமேஸ்வரன் கோவில் அப்படின்னு இந்த கோவிலுக்கு பேர் வந்தது. இந்த கோவிலில் மூலவர் சோமேஸ்வரர், அதாவது லிங்கத்தில் காட்சி தராரு. அதுக்கப்புறம் அம்பாள் சோமசுந்தரி. இந்த கோவிலில் முருகர் ரொம்ப சிறப்பாக இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, மயில் மேலே அமர்ந்தபடியும் ஒரு கால் கீழே இருக்காமல் அந்த காலில் பாதரிக்ஷையோட காட்சியளிக்கிறார். இந்த கோவிலில் குரு பகவானும் சந்திரனும் வழிபட்டதுனால சந்திர தோஷம் குரு தோஷம் இருக்கவங்கலாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திங்கன்னா நல்லதெல்லாம் நடக்கும். நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா குருவோட அருள் இல்லாமல் நிறையா பேர் இருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருக்காங்க இல்லையா. அதாவது குரு நீச்சமானாலோ இல்லை குரு மறைவிடம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி குரு நீச்சமானவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கவங்களாம் இங்கே போய் இந்த சோமேஸ்வரரை போய் பார்த்துட்டு வரும்போது வாழ்க்கையில் எல்லா வித நல்லதும் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா குரு தான் மெயின். அதாவது ஒரு கல்யாணமாகட்டும் இல்லை குழந்தை பிறக்கட்டாக இருக்கட்டும், பண வரவுக்கு எல்லாத்துக்குமே தனக்காரகன்னு சொல்லுவாங்க. அவர் குழந்தைக்கும் அவர் தான் அதிபதி. ஒரு திருமணம் ஆகணுன்னா கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, குரு தசை வந்துடுச்சு கல்யாணம் ஆகணும்னு. அந்த மாதிரி குருவோட பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அப்படி நம்மளோட ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருந்தாலோ இல்லை மறைவு ஸ்தானத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்காது. இந்த கோவிலில் போயிட்டு அவரை வழிபட்டோன்னா நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா இந்த கோவிலில் குரு பகவானே வழிபட்டிருக்காரு, சந்திர பகவானும் வழிபட்டிருக்காரு. அந்த மாதிரி குரு பலன் இல்லைனாலும் சரி, சந்திர பலன் இல்லைனாலும் சந்திரன் நீச்சமாயோ இல்லை சந்திரன் 6, 8 இது மாதிரி 12 போய் மறைஞ்சி அந்த மாதிரி இருக்கும்போதும் கூட நல்ல பலன்கள்லாம் நமக்கு கிடைக்காது. இந்த கோவிலில் போயிட்டு வழிபட்டோன்னா, ஏன்னா குருவும் சந்திரனும் இந்த கோவிலில் போய் இந்த சிவனை வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி நமக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னும் போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நல்ல பலன்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இல்லை இப்போ இந்த கோவிலுக்கு இப்போதைக்கு என்னால் போக முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் அவங்க இருக்க அந்த கோவில்லையே கோவிலில் கும்பாபிஷேகம்லாம் நடக்கும் இல்லையா. சில கோவில்லாம் நடக்கும்போது அந்த ஊரில் என்னென்ன கும்பாபிஷேகம் நடக்குதோ கண்டிப்பாக அவங்க போய் அந்த கோவிலில் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும். அதை தவிர பார்க்கும்போது ஹோமம் யாகம் இதெல்லாம் கோவிலில் பண்ணுவாங்க இல்லையா, அதிலெல்லாம் கண்டிப்பாக கலந்துக்கணும். அப்படிலாம் கலந்துக்கும் போது நம்மளுடைய குரு பலன் ஜாஸ்தியாகும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உடனே பலன் கிடைக்கும். அதை தவிர பார்க்கும்போது இல்லை நம்மளால் இப்போதைக்கு போக முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருக்கவங்க அதே கோவில் அந்த ஊரில் அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ கண்டிப்பாக போய் கலந்துக்கணும். அதை தவிர ஹோமம் யாகம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த குருபலன் இல்லாமல் இருக்கும்போது, அதாவது நீச்சமோ இல்லை 6, 8, 12 இது மாதிரி மறையும் போதோ குருபலன் இல்லாமல் இருக்கும்போது அதுக்கான சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் கோயிலுக்கு போய்ட்டு அவருக்கு விளக்கேற்றிட்டு வரலாம். அதை தவிர பார்க்கும்போது 5 வயசுக்குள்ளே உட்பட்ட குழந்தைங்கள்லாம் குருவாக பாதிக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பேனா புஸ்தகமோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஒரு சின்ன சாக்லேட் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் குரு ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்களுக்கு அவங்கக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி நமக்கு குருவாக யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப மதித்து நடக்கணும். பெரியவங்க குரு இவங்களெல்லாம் மதித்து நடக்கும்போது குருவோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த கோவிலுக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு கோவிலுக்கு எதுக்கு போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த கோவிலோட எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துக்கு போகும்போது எனர்ஜி ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அது முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிறையா நல்லதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய.